வணக்கம், நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி ரசம். இத ரொம்ப பேசிக் குக்கிங் தெரிஞ்சவங்க கூட ரொம்ப நல்லா பண்ணிடலாம். அதை எப்படி செய்யறதுன்னு முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள். என் பையன் வந்துட்டா, அவன் தான் இப்போ இன்க்ரீடியன்ட் காமிச்சிட்டு இருக்கான். 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், இது நம்ம பிழிஞ்சு சாறை எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாறு, நல்ல பெரிய எலுமிச்சம்பழம். உப்பு சுவைக்கு ஏற்ப. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதை அடித்து எடுத்துக்கிறணும். மல்லித்தலை, கொத்தமல்லி, இது நம்ம கடைசியில் கார்னிஷிங்காக மேலே போட்டுக்கலாம். பூண்டு நல்ல பெரிய பல்லாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. எண்ணெய் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கடுகு. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ரசத்துக்கு. நான் இதில் தக்காளியெல்லாம் வேக வைக்க போகிறது இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு தக்காளியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுத்தமாக கட்டி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் இல்லாமல் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நிறுத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா நிறுத்திடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை நிறுத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெறும் சக்கை மட்டும் தான் மிஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட ஜூஸ் இதில் இல்லை. ஸோ வெறும் அந்த கொட்டையும் தோலும் தனியாக வந்துருச்சு. நல்லா இப்போ நம்ம கிளியரான உங்களுக்கு தக்காளி ஜூஸ் கிடச்சிருச்சு. இதில் நம்ம இப்போது லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமனில் இருக்க கொட்டையை நான் தனியாக எடுத்துட்டேன், அதனால் இப்போ நம்ம லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு லெமன், ரெண்டுமே, அதாவது ஒரு லெமனையுமே நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேங்க, இது கரெக்டாக இருக்கும். நான் இந்த ரசம் 4 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள். நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த தக்காளியோட கலர் ரொம்ப நல்லா இருக்கனால நான் அதில் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இதுவே நல்ல ஒரு ரிச் ரெட்டிஷ்னஸ் கொடுக்கும், அதனால நான் இதில் எந்த ஒரு மஞ்சள் தூளும் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பூண்டு, சீரகம், மிளகு நான் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தடவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா 1.5 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் இதில் மிளகு சேர்த்து நீங்கள் அடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றாமல் 1க்கு 2 அரைச்சிருக்கோம். ரொம்ப நம்ம பவுடராகவும் இல்லை, நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக, அதாவது ரொம்ப 1க்கு 2 அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாதுங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் கடுகு போடலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கடுகு வெடிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கடுகோட ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்தே போட்டு வதக்கிக்கோங்க, நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதில். இப்போ நல்லா வதக்கிட்டு 30 செகண்ட் வதக்கினா போதும். நம்ம எலுமிச்சம்பழம், தக்காளி, அப்புறம் பெருங்காயம் சேர்த்து தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வரக்கூடாதுங்க. எப்பயுமே ரசம் கொதி வரக்கூடாது, அது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ரசம் கொதி வராமல், அதாவது மேலே அப்படியே நுர கட்டி வரும். இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். சமைக்கவே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். ரசத்தை எப்பவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. மேலே அப்படியே நுர கட்டி வரும், அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்ல சூப்பரான சுட சுட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே இதை குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? இது வந்து சளி பிடிச்சிருந்ததுனா கூட நீங்க இதை வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நம்ம புளி சேர்க்கவே இல்லை, இதுல வந்து நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், அதனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து நீங்க பேச்சுலர்ஸ் கூட நீங்க இது ட்ரை பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஒரு சண்டேல நீங்க பிரேக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என் வீடியோஸை லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.